ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி பிச்சை போட்டு சுந்தரவல்லி வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு சுந்தரவல்லி மாட்டியிருந்தாங்க அப்படின்னா ஜெயில் தண்டனை தாங்க கிடைச்சிருக்கும், களி தான் தின்னு இருக்கணும். ஆனா நம்ம நந்தினி வந்துட்டு செயின் எடுத்து அந்த கொடுத்ததுனால இப்போ நந்தினி பிச்சை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் ஜெயிலுக்கு போயிருந்தா கூட சுந்தரவல்லி இவ்வளோ டென்ஷனா இருக்க மாட்டாங்க போல. ஆனா இந்த நந்தினி வந்துட்டு என்ன காப்பாத்திட்டால, இவ பிச்சை போட்டு நான் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதாங்க நம்ம சுந்தரவல்லி என்ன பண்றதுனே தெரியாம கோவத்துல அத்தை இதை போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வந்துட்டு மாதவி, சுரேகா, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் 3 பேரும் போறாங்க. போனதுமே வந்துட்டு என்னாச்சுமா ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அவ எதுக்காக செயின் எடுத்தாந்து கொடுத்தா, நான் போலீஸ்ல கூட புடிச்சிட்டு போயிருந்திருப்பேன். ஆனா இவ வந்து என்னன்னா என்ன வந்துட்டு காப்பாத்தி அவ வந்துட்டு நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறா. அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கவே இல்லை, அவ பிச்சை போட்டு எனக்கு வாழ பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க, நீங்க வந்துட்டு இப்போ இங்க இருக்கிறது நல்லது தானே, போலீஸ்க்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டா எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ அதெல்லாம் சொல்லாத, எனக்கு வந்துட்டு எனக்கு இருக்க தெரியும், போலீஸ்ல கூட போனா கூட எனக்கு உடனே வர தெரியும், ஆனா இவ போயிட்டு காப்பாத்திட்டாலே என்னால தாங்கவே முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியவே தெரியாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நந்தினி செயின் எடுத்தாந்து கொடுக்கறதுக்கு காரணமே மாதவியும் சுரேகா வந்தாங்க. ஏன்னா போலீஸ் வரணும்னு தெரிஞ்சதுமே என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் போலீஸ்ல பிடிச்சிட்டு போனா யாருக்கு தாங்க மனசு தாங்கும். உடனே போயிட்டு நந்தினி கிட்ட என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம நந்தினி வந்துட்டு ஏன்டா இது உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதட்டத்தை போய் பார்த்ததுமே, என்னாச்சுமா ஏன் வந்துட்டு இப்படி பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நந்தினி, அம்மா தான் வந்துட்டு செயினை எடுத்தாங்க, ஏன்னா இப்ப போலீஸ் வருது, அவங்க மாட்டினாங்க அப்படின்னா இந்த குடும்பத்தோட மானமும் போயிடும், அம்மாவோட மரியாதை எல்லாமே போயிடும், அப்புறம் அம்மா வந்துட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா உண்மையாதான் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் இப்போ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி செயினை மட்டும் நீ போய் எடுத்துட்டு நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் கண்டிப்பா பண்றேம்மா, நான் சுந்தரவல்லி அம்மாக்காக எது வேணாலும் பண்ணுவேன், இது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தான் நம்ம மாதவியும் சுரேகாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. எப்படியோ அம்மா வந்துட்டு ஜெயிலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த விஷயம் மட்டும் சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க, கண்டிப்பா மாதவி சுரேகாவும் இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க. அவளுங்களுக்கு ஒரு பக்கம் பதட்டம், என்னடா இது இவங்களை காப்பாத்தினா இதுக்கு மேல வந்து இவங்க டென்ஷனா இருக்காங்களே, என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த விஷயம் மட்டும் எப்படியாச்சும் தெரியாம பாத்துக்கணும் சுரேகா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை பேசுனதை கேட்டுட்டாங்க நம்ம சுந்தரவல்லி. கேட்டதுமே, அப்ப நீங்க தான் இதுக்கு காரணமா, கடைசி வரைக்கும் என் காலை வாரி விட்டீங்களா, இதுக்கு மேல நீங்க இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாங்க. உடனே வந்துட்டு இவங்க தான் இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி அப்படி மாறி மாறி போவாங்களா, சூர்யா கிட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரிலாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா என்ன அவ்வளவுதான், நீங்க வீட்டுக்குள்ள வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல மாதவி சுரேகா வந்துட்டு நம்ம சூர்யா சார் கட்சி தான், இதுக்கு மேல தாங்க ஆட்டமே ஆரம்பமாக போகுது. சுந்தரவல்லி மட்டும் ஒரு கட்சி, மித்த எல்லாருமே தனி கட்சி. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.